ஷோபா, ராத்திரி பகல் பார்க்காம இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா உன்னோட உடம்பு என்ன ஆகுறது? ஓஹோ, பேச்சுவார்த்தைய சென்டிமெண்ட் வச்சு ஆரம்பிச்சிருக்க. ஆமா மருதாணி பாட்டி, இப்ப பாரு, டைரக்டா பொங்கல் டாபிக் தான் ஆரம்பிக்க போகுது. நீ என்னை விட்டு பிரிஞ்ச இந்த நாள பண்டிகையை எப்படி கொண்டாட முடியும் ஷோபா? இன்னைக்கு எனக்கு ரொம்ப துக்கமான நாள். இன்னைக்கு நாள் முழுக்க உன்னையே நினைச்சு நான் இப்படியே தான் இருக்க போறேன். இப்ப பெரியம்மா, வேண்டாம் சந்திரா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. வேண்டாம் சந்திரா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ இப்படி பேசுறது கேட்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் என்னோட ஆத்மாக்கு உண்மையான சந்தோஷமும் திருப்தியும் கிடைச்சிருக்கு சந்திரா. சந்தோஷமா? என்னை விட்டு பிரிஞ்சு போய் உன்னால சந்தோஷமா எப்படி இருக்க முடியுது ஷோபா? உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுல வந்த சந்தோஷம் இல்ல, நான் பிரிஞ்சு போய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. உன் அன்புல ஒரு துளி கூட மாற்றமே தெரியலையே. அதனால மேலுலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பத்தி சொல்லி உன்னைதான் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். என் நினைவு தினமா நீ இந்த போகி பொங்கலை என்னைக்குமே கொண்டாட வேண்டாம் சந்திரா. என்னைக்குமே கொண்டாட வேண்டாம் சந்திரா. இந்த போகி பொங்கல் மட்டும் கிடையாது ஷோபா. நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா இனிமே நான் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டேன். நம்ம கல்யாண நாள்ல இருந்து ஆரம்பிச்சு நட்சத்திராவோட பிறந்த நாள் வரைக்கும் ஒரு பண்டிகையும் நான் இனிமே கொண்டாட மாட்டேன். எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு மம்மி. இந்த டயலாக் எல்லாம் நான் இந்த இமேஜ்க்கு கொடுக்கவே இல்லையே. அப்புறம் என்னடி இதெல்லாம்? எப்படி? இப்ப நான் உன் முன்னாடி வர்றதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு சந்திரா. என்ன ஷோபா அது? நான் எப்படி இறந்து போனேன்னு நீ நினைச்ச? நம்ம கம்பெனில நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல. இல்ல சந்திரா, அபூர்வாதா என்ன கொலை பண்ணா. அபூர்வாதா என்ன கொலை பண்ணா. அபூர்வாதா என்ன கொலை பண்ணா. இந்த உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் இன்னைக்கு நான் உன் முன்னாடி வந்திருக்கேன் சந்திரா. உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் போறேன். ஷோபா, ஐயோ,